Hi viewers, welcome to Varaha Max. Today we are seeing exercise 1.3 and we are going to first sum. Suppose that 120 students are studying in 4 sections of 11th standard in a school. Okay, let A donate the set of students and B donate the set of sections. We note that the point is important. A is the set of students and B is the set of sections. A to B as X related to Y. Students X belong to section Y. Is this relation is function? This is relation is function. Is this relation is function? What can say about inverse relation? Explain. In this question, they say about inverse relation and they say explain. அதாவது இந்த கொஸ்டினில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இன்வெர்ஸ் ரிலேஷனானு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா அதை எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகே, இங்கே மென்ஷனாக 11th ஸ்டாண்டர்ட், அதாவது மெயினாக 11th ஸ்டாண்டர்ட் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. 11th ஸ்டாண்டர்ட் புக்கில் 11th ஸ்டாண்டர்ட் பற்றி வருதுன்ற மாதிரி இருக்குது. ஓகே, சொல்யூஷன். ஓகே, இது வந்து நான் மேலே வந்து பேப்பர் ஒட்டி எதிர்க்க ஃப்ரெண்ட்ஸ். ஏன் அப்படின்னா ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோ அப்லோட் ஆகலை, திடீர்னு கேன்சல் ஆகிடுச்சு. அதனால் என்னால் எதுவும் செய்ய முடியல. அதனால் நான் இது பண்ணிக்கிட்டேன். ஓகே, தென் இப்போ வீடியோவுக்கு போகலாம். சொல்யூஷன். ஓகே, ஆன்சர்ஸ் பாருங்கள். சப்போஸ் 120 ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் ஸ்டடிங் இன் 4 செக்ஷன். முதல்ல 4 செக்ஷன் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஏ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஏ அப்படின்னா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸ்னு சொல்லியிருக்காங்க. ஏ பி த ஸ்டூடெண்ட்ஸ். தென் பி என்ன சொல்லியிருக்காங்கன்னா செக்ஷன்ஸ். ஓகே, ஓகே. ஸ்டூடெண்ட்ஸ் எத்தனை பேர் இருக்காங்க? ஸ்டூடெண்ட் 1, ஸ்டூடெண்ட் 2, ஸ்டூடெண்ட் 3, ஸ்டூடெண்ட்ஸ் 120. மொத்தம் 120 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. They are 120 students are in the school in 11th standard. Okay, let we write B in 4 sections: class 1, class 2, class 3, class 4. Okay, then இப்போ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸ் இருக்குது, செக்ஷன் இருக்குது. இப்போ தான் நம்ம எப்படி யோசிக்கிறதுனா ஒரு கிரிட்டிக்கலான மாதிரி யோசிக்கணும். என்ன அப்படின்னா ஸ்டூடெண்ட் 1 கொடுத்துருக்காங்க. ஓகே, அதாவது இத்தனை ஸ்டூடெண்ட்டுன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமா அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி கிளாஸும் கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ அதில் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில இதில் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, அதாவது ஸ்டூடெண்ட்ஸ் ஆமாம், இப்போ இந்த ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கான் இல்லையா, அதாவது இந்த ஸ்டூடெண்ட் இந்த செக்ஷனில் இருக்கலாம், C3ல், ஆர் இந்த ஸ்டூடெண்ட் இதிலே இருக்கலாம், அதுபோல் இந்த ஸ்டூடெண்ட் இதிலே இருக்கலாம். சொல்ல முடியாது. ஏன் அப்படின்னா எந்த ஸ்டூடெண்ட் எந்தெந்த செக்ஷனில் இருப்பான்னு நமக்கு யாருக்குமே தெரியாது. ஓகே, எந்தெந்த ஸ்டூடெண்ட் எந்தெந்த செக்ஷனில் இருப்பான்னு யாருக்குமே தெரியாது ஃப்ரெண்ட்ஸ். அப்படின்ற பட்சத்தில் நம்ம எப்படி கரெக்டாக சொல்ல முடியும் பாருங்கள். இப்போ ஸ்டூடெண்ட் செக்ஷன் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் இப்போ இந்த 3 ஸ்டூடெண்ட் இல்லை, இதில் ஃபஸ்ட்டு 30 ஸ்டூடெண்ட் கூடமே இந்த ஒரே கிளாஸ்லேயே இருக்கலாம். அதனால இது என்ன ஃபங்க்ஷனை நம்ம டிசைட் பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெனி ஒன் ஃபங்க்ஷன். ஓகே, இது 1 ஃபங்க்ஷன் கூட சொல்லிக்கலாம். ஏன் அப்படின்னா ஒன்று எல்லாத்துக்கும் எல்லாமே இருக்கிறது, கண்டிப்பாக எல்லா ஸ்டூடெண்ட்லேயும் இந்த 4 கிளாஸுக்குள்ளே அடங்கும். அப்படின்ற பட்சத்தில் இது 1 ஃபங்க்ஷன் ஆர் மெனி ஒன் ஃபங்க்ஷன். ஏன் இதுக்கு மெனி ஒன் போடுறோம் அப்படின்னா, இப்போ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் ஒரே கிளாஸ்ல இருக்க வாய்ப்பு இருக்குல்ல, இப்படியும் வாய்ப்பு இருக்கு, அப்படியும் வாய்ப்பு இருக்கு. ஸோ வி புட் 1 ஃபங்க்ஷன் ஆர் மெனி ஒன் ஃபங்க்ஷன். தட்ஸ் ஆல். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்டூடெண்ட் போட்டு செக்ஷன் போட்டுக்கிட்டோம், அடுத்து செக்ஷன் போட்டு ஸ்டூடெண்ட்ஸ் போட்டுக்க போகிறோம். ஓகே, தென் அது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ தென் பி ஏ போட்டுக்க போகிறோம். பி தான் செக்ஷன், பி செக்ஷன், then A student. Okay, B section, A student. Okay, இப்போ முன்னாடி ஸ்டூடெண்ட் செக்ஷன்ஸ் அப்படின்னு மாற்றி எழுதிக்கிட்டோம். இப்போ ஆனால் அப்படி இல்லை. இப்போ ஃபஸ்ட்டு செக்ஷன் எழுதிக்க போகிறோம், அதுக்கப்புறம் தான் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, தென் இப்போ பார்த்தீங்கன்னா ஓகே, இப்போ இதில் எத்தனை செக்ஷன் இருக்குது?
C1, C2, C3, C4. There are 4 sections are there. Okay. Then the students are student 1, student 2, student 3, student 120. Okay. Let we take function is function or relation. Okay. இது பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ஸ்டூடெண்ட் 2 இருக்கான்ல இதே தான் இதை அந்தாண்ட போட போகிறோம். என்ன அப்படின்னா இந்த மொதல் ஸ்டூடெண்ட் வந்து C2ல இருக்கலாம், அப்படி இல்லைன்னா C3ல கூட இருக்கலாம். ஓகே. அப்படின்ற பட்சத்தில் இப்போ இதை மையமாக வச்சுக்கணும், முதல்ல இருக்கிறத மையமாக வச்சுக்கணும், இப்போ இதை மையமாக வச்சுக்கிட்டு அடுத்து இதை மையமாக வச்சுக்கணும். அப்படின்ற பட்சத்தில் இது வந்து 1 to many, ஒரு செக்ஷன் மெனி ஸ்டூடெண்ட் அப்படின்றது வரும். இப்போ இங்கே மெனி ஸ்டூடெண்ட் ஒரு செக்ஷன், அதனால மெனி 1. இங்கே ஒரு செக்ஷன் மெனி ஸ்டூடெண்ட்றதுனால 1 to many. ஓகே. 1 to many ஃபங்க்ஷன், அவ்வளோதான். இப்போ அங்கே என்ன கேட்டிருக்காங்கன்னா இது வந்து ஃபங்க்ஷனா இல்லையா, இது வந்து ஃபங்க்ஷனா இல்லை, இந்த ரிலேஷனானது இந்த உறவுகள் வந்து ஃபங்க்ஷனா இல்லையா அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதில் எல்லாம் 1 1 அப்படின்னாலே அது ஃபங்க்ஷன் தான், 1 1 அப்படின்ட்டாலே அது ஃபங்க்ஷன், இட் இஸ் ஃபங்க்ஷன். தென் இது 1 to many. இப்போ இதிலே வந்து பாதி பேர் இருந்துடலாம், இப்போ இதில் ஒரு கிளாஸ் கூட வராது இருந்திருக்கலாம் இல்லையா, இப்போ இதில் ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் கூட வராது இருந்துடலாம். அப்படி வராது இருக்கிற பட்சத்தில் 1 to many இருக்கு இல்லையா, 1 to many தான் அப்போ நம்ம யூஸ் பண்ணிக்கணும். ஓகே. அப்போ இட் இஸ் நாட் ஏ ஃபங்க்ஷன். சரியா, இட் இஸ் நாட் ஏ ஃபங்க்ஷன் பிகாஸ் ஆஃப் இங்கே ஒரு கிளாஸ்லேயே பாதி ஸ்டூடெண்ட் அடிச்சிடலாம், மிச்ச கிளாஸில் பாதி ஸ்டூடெண்ட், அப்போ 2 கிளாஸ் வந்து மிச்சம் இருக்கலாம். அப்படி இருக்க வாய்ப்பு எவ்வளவோ இருக்கு. ஓகே. அப்படி இருக்க வாய்ப்பு இருக்கு, இப்படி இருக்க வாய்ப்பு இருக்கு, அதனால இட் இஸ் நாட் ஏ ஃபங்க்ஷன். ஓகே. Then we start second sum of write the values of a set of f at -4 1 -2 7 0. ஏதாவது இது எப்படி ஹேண்டில் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம 10th வந்து பார்த்துருப்போம், செட்டுக்கான வேல்யூ கண்டுபிடிக்கிறத நம்ம பார்த்துருப்போம். ஓகே. அதே மாடல் தான். ஓகே. ஃபர்ஸ்ட் -4க்கு வேல்யூ கண்டுபிடிக்க போகிறோம். ஓகே. -4க்கு வேல்யூ கண்டுபிடிக்க போகிறோம். சரிங்களா. இப்போ பாருங்க இது எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு எஃப் ஆஃப் -4, இதில் -4 எங்கே இருக்குது அதை மட்டும் பாருங்கள். இதுதான் -4 இருக்கிறது. பிகாஸ் ஆஃப் இது இன்ஃபினிட்டி, -3லேருந்து -3 -2 -1 -3 -4 -5 -6 இப்படி போகும். அதாவது இது நம்பர் லைன். ஷார்ட்டாக போடுறேன் பாருங்க. 0 1 இது வந்து 2 3 4 5 -1 -2 -3 -4 -5 -6. ஓகே. இப்போ நமக்கு ஏற்கனவே தெரியும் லெஸ் தென்னா இப்படி போகிறது, கிரேட்டர் தென்னா இப்படி போகிறது. ஓகே. இது ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த பக்கத்தெல்லாம் இப்படி போகிறதுனால இது லெஸ் தென், இது இப்படி போகிறதுனால கிரேட்டர் தென். ஓகே. இப்படியே அதாவது இங்கே 0 தான் மையம், 0லேருந்து மைனஸ் அதாவது 1 2 3 இப்படி அதிகரிச்சுட்டு இப்படியே போகுது இல்லையா, அதனால இது இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுவே 1 2 3 இந்த பக்கம் அதிகரிச்சுட்டு போகுது இல்லையா, அதனால இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. இட் இஸ் கிரேட்டர் தென். ஓகே. இப்போ இதை வச்சு தான் பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னா இங்கே -3 கொடுத்துருக்காங்க. இப்போ லெஸ் தென் R கொடுத்துருக்கிறதுனால -3 சேர்த்துக்கணும். தென் இந்த -3 சேர்த்துக்கிட்டு இதோ பாருங்க லெஸ் தென் R, லெஸ் தென்ல போங்க. அப்போ -3 -4 -5 -6, அப்போ இதில் -4 இருக்கு. இன்ஃபினிட்டி போய்கிட்டே இருக்கும். இருக்கிற வேல்யூஸ் வந்து எல்லாமே இன்ஃபினிட்டி. ஓகே. தென் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ டேரெக்டாக நம்ம எது பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா -x + 4 அப்படிங்கிறத நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். f of -4 equal to -x + 4. அப்போ f of -4 equal to -xக்கு பதிலாக -4 மைனஸ்க்கு மைனஸ் அப்படியே இருக்கும், எக்ஸுக்கு பதிலாக -4 அப்ளை பண்ணுறோம். அதுக்கப்புறம் இந்த +4 மைனஸுக்கு மைனஸ் கேன்சல் ஆகிடும், ப்ளஸ் ஆயிரும். அடுத்ததா இந்த +4 4 + 4 8. ஓகே. நெக்ஸ்ட் we are going to second step. தென் பார்த்தீங்கன்னா என்ன வேல்யூ கேட்டிருக்காங்கன்னா 1 கேட்டிருக்காங்க. 1 வந்து எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்லா தேடி பாருங்கள். 1 வந்து எங்கே இருக்குது அப்படின்னா இதில் இருக்குது. இந்த -1 இருக்கு இல்லையா, சாரி இதில் இல்லை, இதில் இருக்குது. ஏன் அப்படின்னா இங்கே 1 தந்திருக்காங்க இல்லை, பட் they are giving less than or only. we are giving less than or we are அப்படி less than or கொடுத்துருந்தாங்கன்னா we are not take 1 எடுத்துக்கூடாது, 1 கீழே இருக்கிறதா எடுத்துக்கணும். அப்போ
இது 1 எடுத்துக்கூடாது இல்லையா, அப்போ இது கிடையாது. தென் அடுத்ததாக பாருங்க எக்ஸ் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் இஃப் 1 less than ஆர் எக்ஸ் less than 7 இருக்கு. அப்போ 1 they giving 1 less than ஆர், ஸோ we put 1. ஓகே, அப்போ f of 1 equal to எக்ஸ் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர், எக்ஸ் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் இது போகிறோம். எஃப் ஆஃப் 1 ஈக்குவல் டு எக்ஸுக்கு பதிலாக 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயருக்கு பதிலாக 1 ஸ்கொயர். இப்போ 1 மைனஸ் 1 ஈக்குவல் டு 0. ஓகே, தென் இப்போ பார்த்தீங்கன்னா எஃப் ஆஃப் மைனஸ் 2 கண்டுபிடிக்க போகிறோம். மூணாவதாக இருக்குது பாருங்கள் அது. இப்போ எஃப் ஆஃப் மைனஸ் 2 இதில் இருக்குது, தோ இருக்குது பாருங்கள். எஃப் ஆஃப் மைனஸ் 2வும் இதிலே இருக்குது. தென் இப்போ இதே வேல்யூ தான் எக்ஸ் ஸ்கொயரு, எக்ஸு மைனஸு எக்ஸ் ஸ்கொயரு. ஓகே, தென் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் என்ன அப்படின்னா எக்ஸுக்கு பதிலாக மைனஸ் 2 அப்ளை பண்ணிக்கலாம். மைனஸ் எக்ஸ் ஸ்கொயருக்கு பதிலாக மைனஸ் 2. ஓகே, மைனஸ் 2 ஸ்கொயர், மைனஸ் 2 மைனஸ் 2 ஸ்கொயர் பண்ணால் 4. ஓகே, தென் 6 மைனஸ் மைனஸு ப்ளஸ்ஸு, அப்போ 2 + 4 வந்து மைனஸ் 6. ஓகே, தென் we put 2 ப்ளஸ் மைனஸ் மைனஸ் ப்ளஸ்ஸு ப்ளஸ் பண்ணிக்கிறோம், அதனால் ப்ளஸ் 6. ஓகே, தென் இப்போ பார்த்தீங்கன்னா எஃப் ஆஃப் மைனஸ் 2வா, தென் 7, எஃப் ஆஃப் 7. 7ஓட வேல்யூ வந்து இங்கே எங்கே இருக்குது அப்படின்றத பாருங்கள். 7ஓட வேல்யூ இங்கே எங்கேயாவது இருக்கான்றத பாருங்கள். இல்லை, அப்போ என்ன பண்ணணும், கீழே இருக்கிறத பாருங்கள். அதர்வைஸ்னால் இதில் இல்லாத மிச்சம் இருக்கிறது. அப்போ அதர்வைஸுக்கு வேல்யூ 0. அப்போ 7 = 0. ஓகே, தென் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா எஃப் ஆஃப் 0 வேல்யூவே எஃப் ஆஃப் 0 தான். நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், எஃப் ஆஃப் 0க்கு எந்த வேல்யூ மைனஸ் ப்ளஸ் போட்டிங்கனாலும் 0 தான் வரும். அப்போ 0 எங்கே இருக்குது பாருங்கள். இந்த வேல்யூவில் 0 எங்கே இருக்குன்னா தோ இருக்குது. -2க்கும் -1க்கும் நடுவில் இருக்குது 0 இந்த இதில். அப்போ இதுக்கு என்ன அப்படின்னா எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ். ஓகே, எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ். இப்போ எஃப் ஆஃப் 0 ஈக்குவல் டு 0 ஸ்கொயர் மைனஸ் எக்ஸு 0 ஸ்கொயர் மைனஸ் 0 ஈக்குவல் டு 0. ஓகே, தட்ஸ் ஆல். இப்போ அடுத்ததாக தேர்ட் சம் பார்க்க போகிறோம். ஓகே, தேர்ட் சம். ரைட் த வேல்யூ ஆஃப் எஃப் அட் -3, 5, 2, -1, 0. ஓகே, வேல்யூஸ் எதோடதான் எது சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா -3, 5, 2, -1, 0. ஓகே, இந்த வேல்யூஸ் வந்து உங்களுக்கு சரியாக புரியல அப்படின்ற பட்சத்தில் நான் வந்து உங்களுக்கு மறுபடியும் இங்கே எழுதுகிறேன். ஓகே, நான் வந்து இங்கே மறுபடியும் உங்களுக்கு எழுதி காமிக்கிறேன். ஓகே, இதோ எழுதுகிறேன் பாருங்கள். Okay, then இப்படி வேல்யூஸ்லாம் எழுதிட்டு இருக்கோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இதோட எழுதிக்கிட்டாச்சு வேல்யூ. இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு -3யோட வேல்யூ கண்டுபிடிக்கலாம். எஃப் ஆஃப் -3. ஓகே, இங்கே -3 வந்து எதில் இருக்குது அப்படின்றத நீங்கள் ஃபஸ்ட்டு தெளிவாக நோட் பண்ணுங்கள். சரியா? இப்போ -3 ஆனது இந்த இன்டர்வெல்லில் இருக்குதுன்னு நினைக்கிறேன். இந்த இன்டர்வெல், ஆமாம். ஏன்னா 0 அதுக்கப்புறம் இன்ஃபினிட்டி, 0 இன்ஃபினிட்டி இப்படி போகுது ஃப்ரெண்ட்ஸ். அதாவது 0 -∞. மைனஸ்னா ஏற்கனவே போட்டேன் இல்லையா, அதாவது இந்த சம் எடுத்து பார்க்கலாம். 0 இருக்கு இல்லையா, 0. அதுக்கப்புறம் மைனஸ்னா மைனஸ், அதாவது மைனஸ் பக்கம் இருக்குல்ல, இது ப்ளஸ் சைடு, இது அதாவது பாசிட்டிவ் சைடு, இது நெகட்டிவ் சைடு. அங்கே நெகட்டிவ் சைடு இன்ஃபினிட்டி தந்திருக்காங்கன்னா அப்போ இது ஃபுல்லுன்னு அர்த்தம். ஓகே, தென் அப்போ இந்த பக்கம் ஃபுல்லாக. சரியா? அப்போ இதை எடுத்துக்கலாம். ஓகே, தென் பாருங்கள், -3 ஸ்கொயரு ப்ளஸ்ஸு -3 ஸ்கொயர் ப்ளஸ்ஸு அப்புறம் உள்ள -3 போட்டுக்கலாம். இந்த -5. சரிங்களா? 3 3s are 9. அதுக்கப்புறமா அந்த -3, அதுக்கப்புறமா அந்த -5. ஓகே,
இப்போ 5 ப்ளஸ் அதாவது ஃபஸ்ட்டு +9 அப்படியே இருக்கட்டும், மைனஸ் அப்படியே போட்டுக்கலாம். 5 + 3 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8. இப்போ 8 போட்டுக்கிறோம். 9 - 8 = 1. அதாவது ப்ளஸ் அப்படியே போட்டுக்கிறோம். மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ், பெரிய நம்பரோட சிம்பிள் மைனஸ். ஓகே, அதனால் 9 - 8 = 1. சரியா? நெக்ஸ்ட் வந்து f(5) கண்டுபிடிக்க போகிறோம். This model is very easiest. ஓகே, இதில் பார்த்தீங்கன்னா f(5) கண்டுபிடிக்க போகிறோம். f(5) எதில் இருக்குது அப்படின்னு பார்ப்போமா? f(5) வந்து இதில் இருக்குது. இந்த மாடல் என்ன அப்படின்னா 3, ∞. அப்போ 3, 4, 5, 6, 7, 8ன்னு போய்கிட்டே இருக்கும். அப்போ 5 இதில் தானே இருக்குது. அப்போ இது x² + 3x - 2. ஓகே, இப்போ இந்த வேல்யூஸ்லாம் இதில் இருக்குது. தென் 5² + 5x - 2. ஓகே, தென் 25 3 × 5. ஓகே, தென் 3 எக்ஸுக்கு பதிலாக 5 போட்டுக்கிட்டோம். 3 5 are 15 - 2. ஓகே, தென் 25 + 15 வந்து 40. ஓகே, 25 + 15 வந்து 40. ஓகே, 40 - இந்த 2 = 38. சரியா? நெக்ஸ்ட் வந்து f(2) கண்டுபிடிக்க போகிறோம். 2 எங்கே இருக்குது அப்படின்னா 0, 2 இதிலே தெரியுது. அப்போ ஸ்கொயர் பண்ணிக்கலாம். 2² வந்து 4. ஓகே, இங்கே வந்து x belongs to கேபிட்டல் 2 கேட்டிருக்காங்க. தென் இதுக்கு வந்து x² எடுத்துக்கிறோம். ஓகே, தென் x². 0, 2 தான், அதுக்கு x² எடுத்து 4ன்னு எழுதிக்கிறோம் இதோட வேல்யூ. ஓகே, நெக்ஸ்ட் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓகே, தென் 2 கண்டுபிடிச்சிட்டாச்சு. அடுத்தது -1, f(-1). சரிங்களா? -1 கண்டுபிடிக்க போகிறோம். -1 எதில் இருக்குது அப்படின்னு பாருங்கள். எதுலேயுமே இல்லை. எனக்கு தெரிஞ்ச வரையில் -1 எதுலையாவது இருக்கா பாருங்கள். தென் -1 தேடி பாருங்கள். -1 இருக்குது. எதில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் இருக்குது. ஆமாம், ஏன் அப்படின்னா இங்கே 0க்கு அப்புறமா இன்ஃபினிட்டி மைனஸில் போகுது. ஓகே, மைனஸில் போகும்போது 0 -1 இதில் தான் இருக்கும். அப்போ x² - x - 5. ஓகே, அப்போ -1² ப்ளஸ் இன்ட்டு -1 - 5. 1 ஸ்கொயர் பண்ணால் 1, இந்த -1, அதுக்கப்புறம் இந்த -5. ஓகே, ஓகே, f -1 -5. சரியா? இப்போ +1க்கும் -1 கேன்சல் ஆயிரும். அதுக்கப்புறமா -5. ஓகே, அடுத்ததாக வந்து f(0) கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இதில் இருக்குது பாருங்கள். இதில் இருக்குது 0வை ஸ்கொயர் பண்ணிக்கிறோம். அப்படி 0வை ஸ்கொயர் பண்ணாலும் ஆன்சர் என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0. ஏன்னா x belongs to 0, 2ன்னு கொடுத்துருக்காங்க. அதனால நம்ம எழுதிக்கிறோம். ஓகே, தென் the வேல்யூஸ்லாம் எழுதிக்கலாம். அதுக்கு அப்படி எழுதிக்கலாம், இருந்தாலும் இருக்கட்டும். the values are, அதுக்கு வேணாலும் அப்படி எழுதிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. வேல்யூஸ் ஆர் f(-3) = 1. அதுக்கப்புறமா f(5) = 38. தென் f(2) = 4. தென் f(-1) = -5. தென் f(0) = 0. ஓகே, ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நெக்ஸ்ட் சம் போகலாம். நெக்ஸ்ட் 2 சம்மே நான் ஏற்கனவே போட்டு வச்சுட்டேன். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தாலே ஈஸியாக புரியுற அளவுக்கு இருக்குது. என்ன அப்படின்னா ஸ்டேட் வெதர் த ஃபாலோவிங் ரிலேஷன் இஸ் ஃபங்க்ஷன் ஆர் நாட். ரிலேஷன் வந்து ஃபங்க்ஷனாக இல்லையான்னு கேட்டிருக்காங்க. இட் இஸ் எ ஃபங்க்ஷன் செக் 1-to-1ness ஆர் ஆன்-to-ness. இது வந்து ஃபங்க்ஷனாக இருந்தால் அது 1-to-1 இல்லை ஆன்-to-1 சொல்ல சொல்லியிருக்காங்க. தென் இஃப் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. இஃப் a is equal to abc, then f ஃபங்க்ஷன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா a, c, b, c, c, b சொல்லியிருக்காங்க. தென் இது வந்து a cross a ன்னு சொல்லியிருக்கிறதுனால 2a போட்டிருக்கும். தென் இவங்க சொன்ன மாதிரி இந்த ஃபங்க்ஷன்ஸ்லாம் பண்ணி முடிச்ச உடனே பாருங்க, இது ஃபங்க்ஷனா இல்லையான்றதை முதல்ல நம்ம ப்ரூவ் பண்ணிக்கலாம். இது ஃபங்க்ஷன் தான். ஏன்னா
all the elements in domain they have pre-image in codomain. எல்லா எலமெண்ட்டுக்கும் அதாவது டொமைனில் இருக்க எல்லா எலமெண்ட்டுக்கும் ப்ரீ-இமேஜ் இந்த இமேஜ் வந்து கோடொமைனில் இருக்குது. ஸோ இட் இஸ் ஃபங்க்ஷன். தென் இது ஒன் ஃபங்க்ஷனும் இல்லை ஆன் டு ஃபங்க்ஷனும் இல்லை. பிகாஸ் இங்கே 2 எலமெண்ட், அதாவது இங்கே ஒரு ஏலேருந்து ஏக்கும் பிக்கும் இங்கே சிக்னல் வந்துச்சுன்னா அது ஆன் டூன்னு கூட சொல்லிடலாம் ஓரளவுக்கு. பட் இங்கே ஏகும் பியும் சேர்ந்து ஒரே ஐடியா சீக்க போகிறதுனால இட் இஸ் ஆன் டூ கிடையாது. 1 தான் தெரியுமே, எல்லாத்துக்கும் எல்லாமே இருந்தால் தான் 1 ஓகே. அப்போ இது 1 கிடையாது, ஆன் டூவும் கிடையாது, அதனால இப்படி எழுதியிருக்கும். சரிங்களா? தென் செகண்ட் சம் பாருங்க. அதே போல தான் எக்ஸு ஒய்இசட் எக்ஸு கொடுத்துருக்காங்க, அது எழுதிக்கிறோம். அடுத்ததாக கிராஸ் பண்ணியிருக்கோம். இது வந்து நாட் ஏ ஃபங்க்ஷன். ஏன் அப்படின்னா ஒய்க்கு எதுவுமே தரல. எக்ஸ்கம் ஒய் தந்திருக்காங்க, எக்ஸ்கம் அசட் தந்திருக்காங்க, அப்புறம் ஜெட்கம் எக்ஸ் தந்திருக்காங்க. ஆனால் ஒய்க்கு மட்டுமே எந்த ஒரு ரிலேஷனும் தரலை. அப்படின்ற பட்சத்தில் இது நாட் ஏ ஃபங்க்ஷன். ஓகே, நெக்ஸ்ட் 5th சம் பார்க்கலாம். அதாவது at a equal to 1 2 3 4 and b is equal to a b c d. Okay, give a function from a to b each of the following. சரியா? என்ன அப்படின்னா இவங்க வந்து ஏ பி தந்திருக்காங்க. இது ரெண்டுத்தையும் நம்ம ஜாயின் பண்ற மாதிரியான ஸ்டெப்ஸ் தந்திருக்காங்க. என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் இதை வச்சு நம்ம என்ன ப்ரூவ் பண்ணணும்னா 1 இல்லை, 1 இருக்கக்கூடாது, ஆன் 2 இருக்கக்கூடாது. அப்போ இது என்ன ரிலேஷனா அதாவது இருக்கிற மாதிரி ஒரு ஏரோ டயக்ராம் வரையணும். ஓகே, தென் இப்போ பார்த்தீங்கன்னா 1 இருக்கக்கூடாது, ஆன் 2 இருக்கக்கூடாது. அப்போ மிச்சம் 2 ரிலேஷன் இருக்கு இல்லையா, அதாவது மிச்சம் 2 1 ஃபங்க்ஷன் ஆன் 2 ஃபங்க்ஷன் இருக்க தவிர மிச்சம் 2 ஃபங்க்ஷன் இருக்கு இல்லையா, அதை வச்சு நம்ம எழுதிக்கலாம். சரியா? ரெண்டாவதா நாட் ஒன் டு ஒன் ஆர் பட் நாட் ஆன் 2. 1 இருக்கக்கூடாது, ஆன் 2 இருக்கக்கூடாது. மறுபடியும் சொல்கிறேன், 1 இல்லாத ஆன் 2 ஃபங்க்ஷனும் ஆன் 2 இல்லாத 1 ஃபங்க்ஷனும் இருந்ததா சரித்திரமே கிடையாது. இங்கே தேர்ட் சம்லேயே அதான் சொல்லியிருக்காங்க, 1 to 1, அதாவது 1 to 1 பட் ஆன் 2. 1 to 1 இருக்கணும், ஆனால் ஆன் 2 இருக்கக்கூடாது. அது எப்படி சாத்தியமாகாது. அது 4வது என்ன சொல்லியிருக்காங்கன்னா 1 to 1 and ஆன் 2. 1 to 1 இருக்கணும், ஆன் 2 இருக்கணும். அது ஈஸி தானே. ஓகே, நெக்ஸ்ட் சொல்யூஷன் போயிருக்கலாம். என்ன அப்படின்னா 1 to 1 ஆன் 2 இருக்கக்கூடாது. அப்படின்ற பட்சத்தில் 1 to 1 என்ன, எல்லாத்துக்கும் எல்லாம் இருக்கணும். ஆன் 2 என்ன, அதாவது 1 இல்லைனாலும் பரவாயில்ல, மற்ற எல்லாம் இருக்கணும். ஓகே, பட் இங்கே என்னன்னா ஓகே ஆன் 2 ஃபங்க்ஷன் இங்கே 2 இது சேர்ந்தாப்புல ஒரு இதுக்கு வந்திருக்கு இல்லையா, அதனால இது ஆன் 2 கிடையாது. ஆன் 2னா என்ன அப்படின்னா டிஃப்ரெண்ட்லேருந்து சேமாக வரலாம். அதாவது இப்போ ஒரே இதுலேருந்து 2க்கு வந்துச்சுன்னா அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இங்கே 2 இதுலேருந்து ஒரே இதுக்கே வருது பாருங்க, அதுதான் ஆன் 2 கிடையாது. அப்போ இட் இஸ் நெய்தர் 1 ஆர் ஆன் 2. ஓகே, ஆன் 2 இல்லாத மாதிரி நெய்தர் 1 இல்லாத மாதிரி ஆன் 2 இல்லாத மாதிரி நம்ம நிரூபிச்சிட்டோம். அடுத்ததா ரெண்டாவதுக்கு பார்த்தீங்கன்னா நான் தான் இம்பாசிபிள்னு சொன்னேன் ரெண்டுமே, அதனால இம்பாசிபிள்னு எழுதியிருக்கும். ஏன் அப்படின்னா 1 ஆன் 2வும், அதாவது 1 இல்லாத ஆன் 2வும் ஆன் 2 இல்லாத 1 இருக்கவே முடியாது. அதனால ரெண்டுத்துக்குமே இம்பாசிபிள். ஓகே, 4th சம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா 1 and ஆன் 2 ரெண்டுமே ஜாயின் பண்ணுற மாதிரி, அதாவது ரெண்டுமே இந்த எலமெண்ட்ல இருக்கிற மாதிரி இது சொல்லியிருக்காங்க. அதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா 1க்கு வந்து ஏ கிராஸ் பண்ணியிருக்கோம், எல்லாத்துக்கும் எல்லாமே கிராஸ் பண்ணியிருக்கோம். அப்போ இது 1 சொல்லலாம், ஆன் 2 ஃபங்க்ஷனும் சொல்லிக்கலாம். சரிங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், யூடியூப்ல வந்து நிறைய கமெண்ட்ஸ் வருது. ஓகே, குட் கமெண்ட்ஸுக்கு நான் வந்து குட் கமெண்ட் அமுச்சிட்டு இருந்தேன், பேட் கமெண்ட்ஸுக்கு ஓகே நான் வந்து சேஞ்ச் பண்ணிக்கிறேன் அதெல்லாம் சொல்லிட்டு இருந்தேன். பட் ஸ்டில் ரொம்ப இதாகிட்டு இருக்கு. என்ன அப்படின்னா நீங்கள் இது நாள் வரைக்கும் நான் என்ன பண்ணியிருந்தேன்னா கமெண்ட்ஸ் வந்து கரெக்டாக அமுச்சிட்டு இருந்தேன் அப்படின்னு தான் நினச்சிட்டு இருந்தேன். பட் இதுக்கு மேலே நீங்கள் அமைக்கிற ஒவ்வொரு பேட் கமெண்ட்ஸுக்கு மட்டும் சரியான பதிலடி தரப்படும். ஓகே, அதனால் பேட் கமெண்ட்ஸ் குறைச்சிக்கோங்க. ஓகே, தேங்க்யூ டு ஆல்.